நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. தமேரிக்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்லாம் பயங்கர தடபுடலா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வெல்கம் டு தமேரிக்கா டாக்கிஸ். இந்த வாரம் தமேரிக்கா டாக்கிஸ்ல நம்ம பார்க்க போறது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச பைரவா பத்தி தான். நீ என்ன பெரிய வசூல் மன்னனா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல மட்டும் இல்லங்க, படம் செலக்ட் பண்றதுலயும் ரொம்பவே மெருகேறி இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சமீப காலமா அவரோட படங்கள் எல்லாமே சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகள் ரிலேட்டட் ஸ்டோரிஸா தான் இருக்கு. இவரோட 60வது படத்தை யார் இயக்க போறா, டாப் டைரக்டர்ஸான கார்த்திக் சுப்ராஜ், எஸ்.ஜே. சூர்யா இல்லாட்டி சசிகுமார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல தான் பரதன் அப்படிங்கிறவர் தான் இவரோட படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. யார் இந்த பரதன்? 2007 அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குனவர் தான் பரதன். படம் கொஞ்சம் சுமாரா போனாலும் பாடல்கள், காமெடி எல்லாமே ரொம்பவே ஹிட் ஆச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பரதனுக்கு ரொம்ப பேரும் வாங்கி கொடுக்காத படம் தான். சோ இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா அவர் ஸ்டோரிக்கும் சரி, படத்தை ரொம்ப என்டர்டெயின்மெண்டா கொடுக்கணும்னு ரொம்பவே பாடுபட்டு இருக்காரு. வழக்கமா புத்தாண்ட எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இளைய தளபதி விஜயோட ரசிகர்கள் இந்த டைம் மொபைல் செக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா பைரவா ட்ரெய்லரை புத்தாண்டு பிறக்கும் போதுதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடடடா, என்ன செமையான ட்ரெய்லர்! 2 மணி நேரம் படத்தை 1 நிமிஷத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க தாங்க சொல்லணும். விஜயோட ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பதை பூர்த்தி பண்ற மாதிரி ரொம்ப அழகான ட்ரெய்லராவே கொடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 2 நாள்ல 50 லட்சம் வியூனா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இது 1 கோடியை தாண்டிடும் அப்படின்னு வேற சொல்றாங்க. எப்பவுமே இல்லாத மாதிரி இந்த ட்ரெய்லருக்கு 2 லட்சம் லைக் வேற போட்டு தள்ளியிருக்காங்க. பொதுவா ஆடியோ லான்ச் கோலிவுட்லயும் சரி பாலிவுட்லயும் சரி அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி செலிபிரிட்டியை கூப்பிட்டு படத்தையும் சரி பாடலும் சரி விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு ரொம்ப வித்தியாசமா பாடல்கள்லாம் ஒவ்வொரு லைனா ரிலீஸ் பண்ணி சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போற மாதிரி பண்ணிருக்காங்க. செலவே இல்லாம நம்ம சந்தோஷ் நாராயணன் 5 பாட்டுமே ரொம்ப அம்சமா கொடுத்திருக்காருன்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய் வேற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இப்போதைக்கு இந்த பாடல்கள் தான் இப்போ டாப் ஆஃப் த டவுன் அண்ட் டாப் ஆஃப் த பிளேலிஸ்ட். விஜய் ரொம்ப நாளா தன்னோட லுக்க மாத்தாம இந்த படத்துக்காக ஹேர் ஸ்டைல மாத்திருக்காரு. ரொம்ப ஸ்டைலிஷாவே இருக்காரு அப்படின்னு நாங்க சொல்லணும். ஆக்ஷன் படங்கிறதுனால பஞ்ச் டயலாக்கு பஞ்சமே இல்ல. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி தன்னோட ஸ்டைலான நடிப்புல விஜய் ரொம்ப மாசா காமிச்சிருக்காங்க. சதீஷ் இந்த படத்துல ஹீரோ கூடவே இருக்கிற ஃப்ரெண்டா காமெடி பண்ணிட்டு போயிருக்காரு. இவரோட டைமிங் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சந்தானத்தோட இடத்தை பிடிச்சிருவாரு அப்படின்னு தாங்க நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம YG மகேந்திரன், மொட்ட ராஜேந்திரன், தம்பி ராமையா, சீமான் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிங் டீமே இந்த படத்துல இவங்களோட நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ விஜய் கத்தி படம் மாதிரி இந்த படத்துலயும் சமூகம் சார்ந்த பிரச்சனையை தான் கையாளுறாரு. அப்படின்னா கண்டிப்பா வில்லன்கள் இருப்பாங்களே. கரெக்டுங்க. நம்ம கஜபதி பாபு, டேனியல் பாலாஜி, பாண்டிநாடு சரத் அப்படின்னு ஒரு வில்லன் பட்டாளமே இருக்காங்க. ஆக்ஷனுக்கு கண்டிப்பா பஞ்சம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது. ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற நம்ம கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துல ரொம்ப பப்ளியான கேரக்டரா வந்திருக்காங்க. நம்ம விஜய்க்கு ஈக்குவலா டான்ஸ் பட்டை கலப்பிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். கீர்த்தி சுரேஷ் மட்டும் இல்லாம இன்னும் 2 ஹீரோயின்ஸ் வேற நடிச்சிருக்காங்க. ஐ திங்க் இந்த படம் கிளு கிளு குழு குழு தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. எடிட்டர் பிரவீன், ஒளிப்பதிவாளர் சுகுமார், அப்புறம் பிஜிஎம்ல சந்தோஷ் நாராயணன் எல்லாருமே ஒரு மாஸ் படம் கொடுக்க ரொம்பவே சூப்பரா வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களோட டீமோட மாஸ் மேஜிக்கை படத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுண்டு விரல் எமல படுதான்னு பாப்போம். நான் மட்டும் தனியா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வராரு நம்ம பைரவா. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆற ரொம்ப பெரிய படம். போட்ட காசை எடுக்க முடியுமா, கலெக்ஷன்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்ல காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஆனா அதெல்லாம் தகர்த்து எரியற மாதிரி புக்கிங் ஓபன் பண்ணி 2 மணி நேரத்திலேயே 4 வாரத்துக்கு புக் ஆயிடுச்சு. 5வது வாரத்துக்கு புக்கிங் வரை ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா நம்ம மக்கள் எவ்வளவு இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுதுங்க. எங்க தமேரிக்கா டீமும் புக் பண்ணிட்டோம், படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கால படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரெஸ்பான்ஸை உங்களுக்கு அப்டேட் பண்றோம். என்ன நேயர்களே, இந்த வாரம் தமேரிக்கா டாக்கிஸ் நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Until then, this is me, Banu, signing off from the America channel. டாடா, பாய், நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.